ஏஆர் ரஹ்மானோட பல கச்சேரிகளுக்கு கூட போயிருக்கீங்களா? கச்சேரியில் வாசிருக்கோமே, கச்சேரி வாசிருக்கோம் எல்லாமே. இப்போ எத்தனை மியூசிக் எடுக்கலாம், எம்எஸ்சிலேருந்து கேவி மகாதேவன், மாமா கிட்ட நிறைய ரெக்கார்டிங். மாமா கிட்டேவா? ஆமாம், கேவி மகாதேவன் நிறைய ரெக்கார்டிங் வாசிருக்கேன். தெலுங்கு ரெக்கார்டிங் ஃபுல். தெலுங்கு அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு வாட்டி மத்தியானம் எல்லாம் பிரேக்கில் போனாங்க. மாமா கூப்பிட்றாரு, அப்படி கூப்பிடுதா அப்படி தான் கூப்பிடுவார். யாரும் அது பார்த்தா மாமா உட்காந்துருக்காரு கேவி மகாதேவன். வான்னு கூப்பிட்டார். என்ன மாமா இல்லை ஏதோ தப்பாக படித்தாலும் தான் அது இல்லை உன்னை பார்த்தா அந்த காலத்தில் ஹென்றி டேனியல் ஞாபகம் வருது, பெரிய வயலினிஸ்ட்டு. அவர் புதிய பறவைலாம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணார். அவர் எல்டிசிஎல் மியூசிக்கில் அவர் மாதிரியே இருந்துச்சு. அந்த ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது. வெரி குட். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு பக்கம் ஹென்றி டேனியல், இன்னொரு பக்கம் மங்களமூர்த்தி. கரெக்ட். புதிய பறவையில் அவர் தானே என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, என்ன மியூசிக் பா, எல்லாம் குட் மியூசிஷியன்ஸ். அப்போ அந்த அப்படி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். இப்போ ஆர்கெஸ்ட்ராவே இல்லையே சார், எல்லாமே மிக்சிங் தானே இப்போ பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ கூட ரஹ்மான் சார் ரெக்கார்டிங் வாசித்தோம். அப்புறம் இவர் இமான் சார் ரெக்கார்டிங் போச்சு. இப்போ இவர் மிஸ்கின் படம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரெயின் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு மியூசிஷியன். ஆமாம், அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரை மிஸ்கின் தானே மியூசிக் டைரக்டர். அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக அடிச்சு வாசித்தோம் ஃபுல்லாக. அதுக்கு நல்லா பண்ணார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. நீங்கள் பல இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க. ஒரு இசையமைப்பாளராக மிஸ்கின் எப்படி பார்க்குறீங்க? பெஸ்ட்டு தானே மியூசிக் கொடுக்குறாருல்ல. அவர் அந்த ஸ்பாட்டில் கொடுக்குறாருல்ல. இந்த ட்ரெண்டுக்கு இப்போ எப்படி இருக்குது, அது அவருக்கு என்ன தோணுதோ அது கொடுக்குறாரு. அதான் நான் கிரியேட்டிவ் ஐடியாஸ். அவர் இப்போ ராஜா என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி கொடுக்குறதுக்கு 10 பேர் பண்ணால் இதில் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல. தனி அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க கொடுக்குறாங்க. இல்லை சொல்கிறீங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க கொடுக்குறாங்க, அவங்கவுங்க ஷைன் ஆகுறாங்க. அது